சுண்டெலிக்கும் சுண்டெலிக்கும் திருமணமாம், இரவில் சோளத்தட்டை பல்லாக்கிலே ஊர்வலமாம் அப்படின்னு பாடிக்கிட்டே நுங்கு வண்டி உருட்டிக்கிட்டே போயிட்டு இருந்தேன். இந்த மைக்கேல் இங்கே வாடா, என்னடா நடு வழியில் நின்றுக்கிட்டு பிடியில் வாசிக்கிற, பரட்டு பரட்டுன்னு சொரிஞ்சுக்கிற, இங்கே வா உடம்ப காட்டு அப்படின்னு பார்த்தா ஒரே உடம்பு பூரா சொறி, தேய்ச்சி குளிக்கிறதே கிடையாது. நல்லா உருமட்டை நாரை வச்சு பரட்டு பரட்டுன்னு தேய்ச்சா ஏன்டா இப்படி எல்லாம் வருது, ஒரே அழுக்கு அட்டு பய, போ உங்கள் ஆத்தா சூசையை வர சொல்லுடா போடான்னு ஓடிட்டான். கொஞ்சம் நேரத்தில் சூசை வந்தா, என்னங்க கூப்பிட்டீங்களாமில்ல, என்னடி பிள்ளைய குளிப்பாட்டுற வழக்கமே கிடையாதா, கூழானாலும் குளித்து குடின்னு சொல்லியிருக்கிறாங்க, கந்தையானாலும் கசக்கிதேன் கட்டணும், நீ என்ன பிள்ளைய குளிக்கவே விட மாட்டியா, இங்கே பாரு உடம்பு பூரா அழுக்கு ஒரே சொறி. நான் கேட்டதுக்கு சூசை சொன்னா, எங்க அவன் காலையில எழுந்து இந்த நுங்கு வண்டியை தள்ளிக்கிட்டே ஊர் பூரா வெயிலில் சுற்றிட்டு வாரான், குளிடான்னா பசிக்குதாத்தான் நான் சாப்பிட்றேன்பா, எங்கே அவனை குளிப்பாட்டுறதுன்னா. சரி உடம்புல சொறி இருந்தா அப்படியே விட்டுறாத பிள்ளைய, கடுகு சிறுத்தாலும் காரம் போகாதுன்னு சொல்லியிருக்குல்ல, அந்த கடுகுல நல்லா ஒரு கை எடுத்து அம்மியில் வச்சு நல்லா அரைச்சி அந்த சொறி இருக்கிற இடத்தெல்லாம் 10 போட்டேன்னா 10 நாளைக்கு போட்டு பாரு, புள்ள உடம்பு பளிச்சுன்னு ஆயிரும். மறக்காம தினம் 2 வேளையும் அந்த பிள்ளைய இழுத்து வச்சு குளிப்பாட்டு. ஆமாம், நல்லா நுங்கு வண்டியை தள்ளிக்கிட்டு போனான் போ அப்படின்னு சூசை அம்மா கிட்ட விளக்கமாக சொல்ல வேண்டி வந்தது. அவளுக்கு ஒன்றும் புரியல. இந்த பாரு கடுகு இருக்குல்ல, அதை எடுத்து நல்லா அம்மியில் வச்சு தண்ணியை ஊற்றி மையாக அரைச்சி 10 போடுறாப்புல உன் மகனுக்கு போடு. ஆனால் அவன் வாய்க்கு 4 மிளகாயை பச்சை மிளகாயை அரைச்சி தடவுன்னு சொன்னேன். அவனுக்கு ரொம்ப கோவம். அதில் 10-15 நாள் கழித்து அந்த பக்கம் நுங்கு வண்டியை தள்ளிக்கிட்டு போகிறான். என்னை பார்த்து கிண்டலாக பாடுறான், பாட்டி பாட்டி கதை கேளு, காக்கா நரியின் கதை கேளு, தாத்தா பாட்டி சொன்ன கதை, அம்மா அப்பா கேட்ட கதை. நான் சொல்லி அவங்க ஆத்தா கடுகு அரைச்சி போட்டாலாம், அந்த கதையை நக்கலாக என்கிட்ட பாடிக்கிட்டு போகிறான். பாருங்க இந்த காலத்து பசங்களை. அப்புறம் அவன் ஒத்த பசங்கள்லாம் நுங்கு வண்டி தள்ளுற பசங்களில் சிலதுக்கெல்லாம் சிறங்கு வேறு, அதுகளெல்லாம் கூப்பிட்டு ஒரு நாளைக்கு பார்த்தா அந்த மண்ணில் விளையாடுதுங்க இல்லை, கை பூரா சொரியும் சிறங்கும். இந்த பிள்ளைங்களை பெத்தா மட்டும் போராதுங்க, நல்லா பார்த்து அதுகளை வளர்க்கணும். சும்மா பிள்ளைகளை பெற்று விட்டுட்டா நுங்கு வண்டி ஓட்டுங்கடான்னு ஓட்டி விட்டுட்டு இவங்கெல்லாம் உட்காந்துன்னு சீரியல் பார்க்குறது. இந்த ஆத்தாமார்களுக்கு இந்த வழக்கம் மாறணுமுங்க. பிள்ளைகளை வளர்கிற வயசில் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இப்போ சொன்னேன்ல, சொறிக்கு நல்லா கடுகு அரைச்சி தடவணும். சிறங்கு வந்துச்சுன்னா நல்லா மஞ்சளை எடுத்து வேப்பலை கொழுந்தா எடுத்து அம்மியில் வச்சு நல்லா மையாக அரைச்சி அந்த விழுதை பிள்ளைங்களுக்கு உடம்பு பூரா தடவி ஒரு 15 நிமிஷம் நிற்க வைங்க. நல்லா ஊறின பிறட்டு குளிப்பாட்டி பாருங்க, சொறி சிறங்கு ஒன்றும் வராது. அப்புறம் பிள்ளைங்களுக்கு தான் இந்த மஞ்சளும் வேப்பலையும் இருக்குல்ல அப்படிங்கிற தைரியத்தில் ஆத்தோரம் மணல் எடுத்து அழகழகாய் வீடு கட்டி தோட்டமிட்டு செடி வளர்த்து ஜோராக குடியிருப்போம் அப்படின்னு மண்ணு வீடு கட்ட போயிடுதுங்க, பொம்மை கல்யாணம் செய்ய போயிடுதுங்க. வளர்கிற பிள்ளைங்க அப்படித்தான் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆத்தா மார்களும் பிள்ளைங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ள ஆரோக்கியமாக வளரும். அதை மறக்காதீங்க. ம்